கெட்டி நீர்ப்பதை பார்த்தாயா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துன்பமிகு சிலுவை பாதையை தியானிக்க இங்கே கூடியிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் பாரமான சிலுவையை சுமந்து சென்ற இயேசு இன்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் போர் மற்றும் வன்முறையினால் சிதைக்கப்படும் மனிதர்களின் வடிவில் அதே சிலுவையை சுமந்து கொண்டிருக்கின்றார். உலகம் போரின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. அதிகார போட்டிகளால் அப்பாவி மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து சொந்த மண்ணிலே அகதிகளாக அலைகின்றார்கள். போரின் கொடூரத்தை அறியாத பிஞ்சு குழந்தைகள் குண்டு மலைகளுக்கு அஞ்சி பதுங்கு குழிகளில் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் விளையாட்டு மைதானங்கள் இன்று இடுகாடுகளாக மாறியுள்ளன. ஒரு பக்கம் போர் முழக்கம், மறுபக்கம் உணவில்லாமல் வாடும் பல்லாயிரக்கணக்கான வயல்கள். கையில் ரொட்டி துண்டு கூட இல்லாமல் பசியால் மெலிந்து வாடும் குழந்தைகளின் கண்கள் நம் மனசாட்சி உலுக்குகின்றன. தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்றும் உணவின்றியும் நீரின்றியும் தவிக்கும் போர்முனை மக்களின் அழுகுரலாக ஒலிக்கிறது. இந்த சிலுவை பாதையில் நாம் பயணிக்கும் போது வெறும் சடங்காக பார்க்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோம். போரினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காகவும், வறுமையால் வாடும் குடும்பங்களுக்காகவும், அமைதிக்காக இயங்கும் தேசங்களுக்காகவும் நமது ஜெபங்களை ஒப்பு கொடுப்போம். கல்வாரி மலையில் சிந்தப்பட்ட இரத்தம் உலகில் நிலவும் வன்முறைகளை அகற்றி அமைதி என்னும் விடியலை தரட்டும். இயேசு சுமந்த சிலுவை சுமையல்ல, அது நமக்கான மீட்பு. அந்த மீட்பு போரினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் கிடைக்க வேண்டுமென்று வேண்டி இந்த புனித கல்வாரி பயணத்தை தொடங்குவோம். புத்த மனஸ்தாப ஜெபம். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றுக்கு மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனநொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபமில்லை. எனக்கு இதுவே துக்கமில்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின இரத்த பலன்களையெல்லாம் பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். முதல் ஸ்தலம். ஆளுநன் பீலாத்துவும் அச்சத்தினான் ஆண்டவர் இயேசுவை தீர்ப்புமிட்டார். வானமும் வையமும் படைத்தவரோ மானிடன் தீர்ப்புக்கு தன்னை கொடுத்தார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா?
கைகெட்டி நிற்பதை பார்த்தாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியார்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். தோல்வி இல்லாத மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக ஒரு போராளியாகத்தான் இருப்பான். ஏனென்றால் ஒரு போராளியின் வெற்றி அவன் தோல்வியிலிருந்துதான் உருவாகிறது. எனவேதான் தோல்விகளை வெற்றியின் முதல் படி என்பார்கள். இயேசுவுக்கும் அப்படித்தான். இதோ மீட்பு என்னும் மாபெரும் வெற்றி தீர்ப்பு என்னும் சாக்கலில் ஆரம்பிக்கின்றது. சிந்தனை: இதோ என்னை சிலுவையில் அறைய தீர்ப்பளிக்கின்றார்கள். நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக நினைத்து என்னை தீர்ப்பிடுகிறார்கள். ஜெபம்: அன்பு இயேசுவே, எனக்கு நான் கொடுக்கும் தீர்ப்புகளையும் சமூகம் எனக்கு கொடுக்கும் தீர்ப்புகளையும் தாண்டி புனித வாழ்விற்கு கடந்து வர அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். இரண்டாம் ஸ்தலம்: ஆண்டவர் இயேசுவும் அன்புடனே ஏற்கிறார் பாவத்தின் சிலுவையினை, தியாகமும் வீரமும் கொண்டதனால் தோள்களில் சிலுவையை தாங்குகிறார். சுமையினை திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியார்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. என் வாழ்வின் சுமைகளெல்லாம் எப்போது தீரும் என்று ஏங்காதவர்கள் யாரும் இல்லை. குடும்பம், பிள்ளைகள், படிப்பு, தொழில், எதிர்காலம், இவை போன்ற எத்தனையோ சுமைகளோடு தினம் தினம் போராடுகிறோம். எப்போது இந்த சுமைகள் சுகமாய் மாறும் என்ற நம் தவிப்புகளுக்கு மத்தியில் இதோ இயேசுவின் மேல் ஒரு சுமை. சிந்தனை: வாழ்க்கையில் ஒரு சில சுமைகளை நீங்கள் கட்டாயம் சுமந்தே ஆக வேண்டும். குடும்பமும் உறவுகளும் ஒரு சில நேரங்களில் சுமையாக இருக்கும். இவை வாழ்க்கையில் யதார்த்த சிலுவைகள். புனிதத்திற்கு புகப்பட தயாரான நீ சுமைகளை சுகமாய் சுமக்க தயாரா? சிந்திப்போம். ஜெபம்: அன்பு இயேசுவே, என் சுமைகளை தாங்கிய வண்ணமாக புனித வாழ்வுக்கு கடந்து வர அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். மூன்றாம் ஸ்தலம்:
வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு, வாழ்வினும் பாதையில் தடைக்கல்லோ. வானக வீதியை சமைத்தவரோ பூமியின் வீதியில் வீழ்ந்து விட்டார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வாழ்வினுக்கெல்லாம் தலைவர் இவர், வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். இலக்கு சதியாக இருந்தபோதும் இயேசுவுக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? உடல் பலமிழந்து விட்டதா? இல்லை, உள்ளம் பலமிழந்து விட்டதா? இயேசுவின் பயணத்தில் கூட வீழ்ச்சிகள் என்றால் மனிதராகிய நாம் எம்மாத்திரம்? சிந்தனை: உன் வாழ்வில் தடுமாற்றமா, தோல்வியா? உன்னை வீழ்த்தி விட்டார்கள் என்று நினைக்கிறாயா? உன் தோல்வியும் வீழ்ச்சியும் உன் நம்பிக்கையை குறைத்து புண்ணிய வாழ்வினை தடை செய்யாது என்ற மன உறுதியுடன் என்னுடன் எழுந்து வா. ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்வின் தடுமாற்றத்தை புரிந்து கொண்டு உம்மை போல் திட மனம் கொண்டு உம் விருப்பப்படி எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 4ஆம் ஸ்தலம். மாமரி மைந்தனை சந்திக்கிறார், மாசில்லா மகனும் சந்திக்கிறார். தாய்மையும் சேமையும் கலக்கிறது, மானிட விடுதலை பிறக்கிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாய் மரியாவை சந்திக்கிறார். அன்னை மரியாவின் சந்திப்பு இயேசுவை கல்வாரியிலிருந்து பிரிக்கும் சந்திப்பு அல்ல, மாறாக கல்வாரி சந்திப்பு. சிந்தனை: கிறிஸ்தவ வாழ்வு போராட்ட வாழ்வு. கிறிஸ்து மீட்பென்பது சிலுவை வழி மீட்பு. இந்த மீட்புதான் என் தந்தையின் விருப்பம். வா என் அன்பு மகனே, மகளே, தொடர்ந்து பயணிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, என் பிரச்சனைகளில் உம் உடனிருப்புதான் என் பலம் என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 5ஆம் ஸ்தலம். தேவனின் பணியினில் பங்கெடுக்க மானிடன் ஒருவன் வந்துவிட்டார். உழைக்கின்ற சீமோன் உவப்புடனே உலகத்தின் மீட்புக்கு தோள் கொடுத்தார். கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா? மானிட மீட்பின் நாயகனில் மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திரு சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் மட்டும் இயேசுவின் சிலுவை சுமக்க தனது உதவிக்கரம் நீட்ட முன் வருகிறார். சிந்தனை. இதுவரை சுகமாய் தூக்கி வந்த என் சிலுவையை சீமோன் கட்டாயத்தின் பேரில் சுமக்கிறான். அன்பாய் செய்யும்போது சுகமாகவும் கட்டாயத்தின் பேரில் செய்யும்போது சுமையாகவும் ஆகுவது யதார்த்தம். ஜெபம். அன்பு இயேசுவே, என் சுமைகளை சுதந்திரமாய் சுமக்க எனக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 6ஆம் ஸ்தலம். அழகுக்கு ஊற்றாம் இறைமகனின் அன்பினில் தோய்ந்திட்ட முகம் இதுவோ, களையினை இழந்து காட்சி தரும் கடவுளின் முகமும் இதுதானோ? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திரு சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வேரோனிக்கம்மா துடைக்கிறார். இயேசுவின் கல்வாரி பாதையில் இதோ இயேசுவுக்கு இன்னும் ஒரு தாய். 10 மாதம் தாங்கும் பாக்கியமில்லாத தாய்தான் இந்த வேரோனிக்கா. சிந்தனை. இரத்தம் வியர்வை வடிந்த இயேசுவின் முகத்தை வேரோனிக்கா துடைக்கிறார். இதோ இந்த வேரோனிக்காவை போல் பல தடைகளை தாண்டி உன் சுயநலம், அந்தஸ்து, பதவி, உன் அடையாளம் போன்றவற்றை தாண்டி என்னிடம் வருவாயா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழ எதிர்வரும் தடைகளை தாண்டி வர உமது பலத்தை
எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 7ஆம் ஸ்தலம். தனிமையும் சோர்வும் சேர்ந்து கொள்ள தர்மத்தின் தலைவன் சாய்ந்து விட்டார். தளர்ச்சியில் வாடிடும் மனிதத்தினை தாங்கிட வந்தவன் வீழ்ந்து விட்டான். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வேருடன் சாய்ந்திட்ட மரம் போல திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியார்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இதோ உறுதியோடு ஆரம்பித்த இயேசுவின் புரட்சி பயணத்தில் இடை சவுக்கலாக வந்த 2ஆம் வீழ்ச்சி. சிந்தனை: நான் மாற வேண்டும், என் சிந்தனை மாற வேண்டும் என்ற உறுதியோடு ஆரம்பித்த உன் முயற்சியில் நிலைத்து நிற்க முடியாமல் வீழ்ந்து விட்டாயா? இது முயற்சியின் போராட்டம்தான். துணிவுகள், எழுந்து நட. ஜெபம். அன்பு இயேசுவே, என் வாழ்வில் வரும் சறுக்கல்களை எல்லாம் வாழ்வின் செதுக்கல்களாக மாற்றிக்கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 8ஆம் ஸ்தலம். எதிர்கொண்ட எருசலேம் மகளிருக்கு இறைமகன் ஆறுதல் பகருகின்றார். அழுகின்ற மகளிரின் கண்ணீரை அன்புடன் ஆண்டவர் துடைக்கின்றார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? இன்னல்கள் தாங்கிடும் வேளையிலும் இறங்கிடும் இதயத்தை கண்டாயா? இறங்கிடும் இதயத்தை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியார்ந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். பாவத்தால் கரைப்பட்ட மனிதர்களின் கண்ணீரை இயேசு தம் செந்நீரால் கழுவ இருக்கிறேன் என்று புரிய வைக்கிறார். சிந்தனை: உன் வாழ்க்கையில் வரும் துயரங்களை எருசலேம் பெண்களைப் போன்று கண்ணீரோடு நிறுத்தி விடாதே. உன் துயரங்களையும் போராட்டங்களையும் என்னைப் போல வெற்றி கொண்டு நிறுத்த வேண்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, என் முயற்சிகளை கண்ணீரோடு நிறுத்திவிடாமல் இறுதி வரைக்கும் போராடும் மனப்பக்குவத்தை தாரும்.
ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாக கிடவது. ஆமேன். 9ஆம் ஸ்தலம். பலமெல்லாம் குன்றிய வேளையிலே பயணத்தின் முடிவோ வருகின்றது. உடலினில் சோர்வுகள் ஓங்கிடவே ஒடுங்கியே வீழ்கின்றார் தரையினிலே. கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? தூயவரான இயேசு தெய்வம் தூசியில் கிடப்பதை கண்டாயா? தூசியில் கிடப்பதை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசுவின் சிலுவை பயணத்தில் அவர் 3 முறை மட்டும் விழவில்லை. மாறாக வீழ்ச்சிகள் தடுமாற்றங்களுக்கு மத்தியில்தான் கல்வாரியை அடைகிறார். சிந்தனை: உன் மனமாற்றத்திற்காக நான் விழுகிறேன். என் தாயின் ஆம் என்ற சொல்தான் மனுக்குல மீட்பின் ஆரம்பம். இதோ வார்த்தையைத்தான் உன்னில் எதிர்பார்த்து இதோ எழுகிறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, என் மனமாற்றத்திற்கு தடையாக இருப்பதை விலக்கி வைக்க என் மனதிற்கு பலத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 10ஆம் ஸ்தலம். ஆடைகள் களையப்படுகின்றன, ஆண்டவர் வலியினில் துடிக்கின்றார். மானத்தை இழந்த மனிதர்களின் மாண்பினை காக்கவோ இந்த நிலை. கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? ஆடைகள் கலைந்து செம்மறியாய் ஆண்டவர் நிற்பதை கண்டாயா? ஆண்டவர் நிற்பதை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். வியர்வையாலும் இரத்தத்தாலும் நனைந்திருக்கும் இயேசுவின் உடைகளை களைகின்றார்கள். சிந்தனை: கசையடிக்கும் எண்ணற்ற கொடுமைகளுக்கும் உள்ளான அவரது திருவுடல் இப்போது ஆடைகள் உரியப்படுவதன் மூலம் பல காயங்கள் மீண்டும் புதிதாய் திறக்கின்றன. உயிரோடு ஆண்டவரின் தோல் உரிக்கப்படுவதன் மூலம் அவரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகின்றனர். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் ஒருவர் மற்றவரை மதித்து மனிதத்தின்
மாண்பை காத்து வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 11ஆம் ஸ்தலம். கால்களில் கைகளில் ஆணிகளால் அறைந்திட கைகளை விரிக்கின்றார். வானுக்கும் மண்ணுக்கும் இடையினிலே வரங்களை தருபவர் துடிக்கின்றார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? ஆணிகளாலே அறையப்பட்ட அன்பரின் நிலையினை கண்டாயா? அன்பரின் நிலையினை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அவமானத்தின் உச்சகட்டமாக இயேசுவை சிலுவையில் தொங்க விடுகிறார்கள். இனி சிலுவை வேறு, இயேசு வேறல்ல. சிந்தனை: சிலுவையை என்னிடமிருந்து பிரித்தால் நான் வந்த நோக்கமே பொய்யாய் போகும். சிலுவை என் இலக்கு, அதில் ஆணிகள் என் பரிசு. இதே இலக்கில் நான் ஒன்றித்து விட்டேன். புனித வாழ்வென்னும் உன் இலக்கில் நீ ஒன்றிப்பது எப்போது? ஜெபம். அன்பு இயேசுவே, மாற வேண்டும் என்னும் என் இலக்கில் எப்போதும் என் மனம் ஒன்றித்திருக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 12ஆம் ஸ்தலம். அளவினை கடந்த அன்பு இது, உலகினை வென்ற உண்மை இது. சிலுவையின் மரத்தினில் பிணைக்கப்பட்டு உயிரினை தந்த சிகரம் இது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுவுக்கு மரணம் பயமில்லை. ஏனெனில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று இயேசு 3 முறை தம் சீடர்களுக்கும் உலகிற்கும் உரக்க அறிவித்திருக்கிறார். சிந்தனை: இயேசுவே, உமது உயிரை உம் பரலோக தந்தையிடம் ஒப்படைக்கையில் அமைதியாக இறந்தீர். நானோ சாவுக்கு அஞ்சுகிறேன். எனது வாழ்வின் இறுதியில் வரும் சாவை நினைத்து அல்ல,
மாறாக ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கும் சிலுவையை நினைத்து அஞ்சுகிறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மோடு நாங்கள் அறையப்பட்டால் உம்மோடு உயிர்ப்போம் என்னும் உண்மையை புரிந்து கொள்ள அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாக கடவது. ஆமேன். 13ஆம் ஸ்தலம். உலகுக்கு உயிர் தந்த இறை மகனின் உயிரற்ற உடலிங்கு தாய்மடியில் மறியவள் இதயமும் நொறுங்கியது. மைந்தனின் முடிவினை கண்டதனால் கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? அளவற்ற அன்பினால் தன்னை தந்த அன்னையின் துயரத்தை கண்டாயா? அன்னையின் துயரத்தை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறார். 10 மாதம் துடிப்போடு சுமந்த அன்னையின் மடி இப்போது துடிப்பில்லாமல் மௌனமாகிறது. உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். எத்தனை வேதனைகளையும் தம் மௌனத்தால் தாங்குகிறாள் நம் அன்னை மரியாள். சிந்தனை. தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கனிவுடனும் கவனித்து வந்த அந்த அன்பு அன்னை தனது மகனின் உயர்பிரிந்த உடலை மடியில் கிடத்தி தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்திருப்பாள் நம் அன்னை மரியாள். ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்வின் நெருக்கடியான வேளையில் நம் அன்னையை போன்று புகமை கொள்ள எனக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாக கடவது. ஆமேன். 14ஆம் ஸ்தலம். வாழ்விலும் சாவிலும் இடம் இல்லை, வானமும் வையமும் படைத்தவர்க்கு வேதனை இதனிலும் உண்டாமோ? சோகத்தின் எல்லையும் இதுதானோ? கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? மனிதனை உயிர்ப்பித்த இறைமகனோ மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா? மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். புரட்சியாளனை புதைப்பதாக நினைத்து கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் புனிதம் இங்கு புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்படுகிறது.
சிந்தனை. இயேசுவே, உம் வானக தந்தையின் வல்லமை 3ஆம் நாள் உம்மை எழுப்பும் வரை நீர் காத்திருக்க வேண்டும். காத்திருப்பவருக்கு பலம் வாய்ந்த நம்பிக்கை தேவை. சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் ஒருபோதும் எங்கள் நம்பிக்கையை உம்மில் இழந்து விடாமல் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பாக கடவது. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, கல்வாரி மலை வரை இயேசுவோடு பயணித்த இந்த சிலுவை பாதை வெறும் துயரத்தின் பயணம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் பயணம். தேசங்களில் மீண்டும் அமைதியின் பூக்கள் பூக்க வரம் கேட்போம். இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல போரினால் அழிந்து வரும் இந்த உலகமும் மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும். நம்மால் முடிந்தவரை பசியால் வாடுவோருக்கு ஒருவேளை உணவாவது வழங்கி கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வோம். அன்புள்ள இறைவா, சிலுவை பாதையின் வழியாக உம் திருமகனின் பாடுகளை தியானித்த நாங்கள் இன்று உலகில் போரினால் வாடும் மக்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். போர்கள் ஒளியட்டும், ஆயுதங்கள் மௌனமாகட்டும். பசியால் வாடும் ஒவ்வொரு குழந்தைக்கும் உணவு கிடைக்க செய்தருளும். கல்வாரி பலியின் பலனாக உலகில் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருக்க செய்தருளும். ஆமேன். புனித பாப்பரசரின் சுகிர்த கருத்துக்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.